விஜய் விஜயகாந்த போல இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னா அமமுகவுடைய நிறுவனர் டிடிவி தினகரன் கூறியிருக்காரு. அவ்வளவு தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவாரா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுங்க, விஜயகாந்த் இவர் கூட நீங்க ஒப்பிடுறதே நான் ஏத்துக்க மாட்டேன். விஜயகாந்த் உண்மையான ஒரு வீரர். என்ன, அவரை நான் நடிகர் சங்க தலைவராக இருந்த காலத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன். நடிகர் சங்கத்தினுடைய அந்த கட்டிடம் கடல்ல மூழ்கும் பொழுது அதை மீட்டெடுத்த மாவீரர். ஏன்னா அதற்காக 2 நாடுகளில் கலை நிகழ்ச்சி நடத்தி எவ்வளவோ அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு அந்த கட்டிடத்தை மீட்டெடுத்தவர். ஆனா அந்த கட்டிடத்தினுடைய மீட்டெடுப்புக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் விஜய். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த விஜயகாந்த் நடத்தின அந்த நட்சத்திர கலை விழாவுக்கு வரமாட்டேன்னு சொன்னவர். கட்டணம் யாருது? விஜயகாந்த் தான். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் குறிப்பாக நாடக கலைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்களை போன்ற, SSR ராஜேந்திரனை போன்ற எத்தனையோ பெரியவங்க எல்லாம் நம்ம அதை கட்டி காத்த ஒரு சங்கத்தில் அதுக்கு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்காதவர் தான் இந்த விஜய். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டேன். அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன், நானும் கலந்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் நான் நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நடிகர்களும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் கலந்துட்டு இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல நானும் இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்களுக்கும், மலேசியாவில் இருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும், உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டேன்.